Okay. So basically, let me share my screen first. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரோ லைக் டெவாப்ஸ்னா என்ன. ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். கோயிங் ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா வி ஷுட் ஹேவ் லைக் மல்டிபிள் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கிறதுனால வி வாண்ட் டு கெட் ஃபீட் போர்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து கண்டிப்பா போரிங்கா தான் இருக்கும். ப்ளீஸ் பியர் வித் மீ. ஸோ என் ஸ்கிரீன் பார்க்க முடியுதுல்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? Yes, Pramod. Thank you. Yes, screen visible. Yeah, yeah. Audio clear இருக்குல்ல? You're not facing any issues in my audio, right? Yes, clear. Yeah, okay. So ஜென்ரலா டெவாப்ஸ்னா உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? ஜஸ்ட் ஃபியூ அண்ட் பிட் சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கு டெவாப்ஸ்னா என்ன? ஸோ ஒரு பேசிக் சொன்னீங்கன்னா ஒரு இன்டராக்டிவா இருந்ததுன்னா இந்த செஷன் போரிங் செஷன் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ உங்க உங்க நீங்க படிச்சிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ வாட் யூ திங்க் இட்ஸ் டெவாப்ஸ்? So development plus operation, they are working together. We call Okay. it a DevOps. Okay. Then like Deva said, DevOps வந்து it's a both combination of development and operation. So like the DevOps person is to handle ரெண்டுமே டெவலப்மெண்ட்லயே ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், டெவலப்மெண்ட்னா வி ஷுட் நோ கோடிங். அஃப்கோர்ஸ் வி ஷுட் நோ லிட்டில் பிட் ஆஃப் கோடிங் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்கேஸ் இஃப் யூ ஒர்க்கிங் இன் பைப்லைன் ரைட்டிங், ஒரு பைப்லைன்ல ஒர்க் பண்றீங்க, அந்த பைப்லைன் இல்ல ப்ரொடக்ஷன் பிரேக் ஆகுதுன்னா you need to understand what was the error. அந்த எரர் நம்மளுக்கு தெரியணும். ஜஸ்ட் we have to push that back to the concerned team. அந்த டீமுக்கு நம்ம கொடுக்கணும். ஆர் எல்ஸ் வெதர் நம்மளே அந்த டைம்ல வந்து we can able to handle that situation properly. So ஆப்ரேஷன்ஸ் இந்த சென்ஸ் வந்து மானிட்டரிங் பண்றது, ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது, லைக் அதர்ஸ் லைக் ஃபியூச்சர்ல டெவலப்பர்ஸ் எதனா கோட் புஷ் பண்ணாலும் கோட் கொடுத்தாலும் அதை நம்ம இன்ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெப்ளாய் பண்றது. ஸோ ரெண்டுமே ரெண்டு டீம் செய்யற வேலை நம்ம ஒரு ஆள் பண்ண போறதுனால தான் டெவாப்ஸ் பண்றோம். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் சேலரி. ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா டெவாப்ஸோட ட்ரெண்ட் மார்க்கெட் ஹையஸ்டா இருக்கிறதுனால பீப்புள் வேர் லைக் மூவிங் டு திஸ் லைக் கல்ச்சர். சரி, எதுக்கு நம்ம டெவாப்ஸ் என்ன, எதனால நம்ம டெவாப்ஸ் வந்து வேணும்னு சொல்றோம்? ஏன் நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி இருக்கு. வாட்டர்ஃபால் மெத்தடாலஜில இருந்து வை வி ஆர் மூவிங் டு த பிரின்சிபல் ஆஃப் டெவாப்ஸ். எதுக்கு டெவாப்ஸ்க்கு நம்ம மூவ் பண்றோம்? பிகாஸ் இன் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜினா ஈச் அண்ட் எவ்ரி வாட் யூ மீன்ஸ் எவ்ரி ஸ்டேஜஸ்க்கு வந்து வி ஹேவ் எ வெயிட்டிங் பீரியட், ரைட்? லைக் ரிக்குவயர்மெண்ட் வரணும். ஒன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் வரணும், ரிக்குவயர்மெண்ட் முடிஞ்சோடனே பிளான் பண்ணணும், அவங்க அப்புறம் கோட் பண்ணணும், தென் தே ஸ்டார்ட் டு டெஸ்ட், தென் வி நீட் டு கிவ் டு டெஸ்ட் என்வரன்மெண்ட் டு கிளைண்ட் அதை பார்த்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸோ தேர் வில் பி லைக் ஹியூஜ் டைம் ஃபார் டேக்கிங். இப்போ நீங்க டெவாப்ஸ் பார்த்துட்டீங்கன்னா தே பிகம் இன்டு ஈச் மைக்ரோ சர்வீசஸ். ஸோ குட்டி குட்டி மைக்ரோ சர்வீஸ் லைக் பிக் பிக்சரை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸா உடைச்சிட்டு அந்த குட்டி குட்டி பீசஸ் டெவலப்பர் ஸ்டார்டட் ஒர்க்கிங்னா, ஸோ ஒன்ஸ் தே கம்ப்ளீட்டட் தேர் பீசஸ், ரைட், தட் பீஸ் மட்டும் நம்ம கூட நம்ம அப்ளிகேஷன்ல டெப்ளாய் பண்ணலாம். டெப்ளாய் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ கண்டினியூ இன்டிகிரேஷனா நடக்கும். எப்படின்னா சிஐனா மல்டிபிள் பீசஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்றோம். ஸ்டிச் பண்ணிட்டு அது ஒரு அப்ளிகேஷனா தரும். ஸோ இப்போ ஒரு பீசஸ் நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்றோம், அது கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம், கிளைண்ட் ஓகே சொல்றோம்னா அடுத்த பீசஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்த டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்ப என்னோட டிபெண்டன்சி இப்ப நான் ஒர்க் பண்ற ஃபியூச்சர்ல வந்து ஒரு டிபெண்டன்சியே இல்லைன்னா ஐ கேன் ஈஸிலி ஒர்க் அண்ட் ஐ கேன் அது பில்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு டிபெண்டன்சி இல்லைன்னா, இன்னொரு மாடியூலுக்கு இன்னொரு மைக்ரோ சர்வீஸுக்கு டிபெண்டன்சி இல்லைன்னா தே கேன் லைக் ஈஸிலி இந்த கல்ச்சருக்கு மூவ் பண்ண உடனே அவங்களுக்கு டைம் எஃபிஷியன்சி இருக்கு, எஃபிஷியன்சியா ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதனால நம்ம வந்து இந்த டெவாப்ஸ் பிரின்சிபலுக்கு போறோம். டெவாப்ஸோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி. நம்ம சின்ன சின்ன மைக்ரோ சர்வீசஸ்னால நம்ம இது பண்றோம்ல,
பிரேக் டவுன் பண்றதுனால நம்ம டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றது சின்ன சின்ன மாடுலா வந்து டெஸ்ட் பண்றதுனால வி கேன் ஏபிள் டு சேவ் டைம் டைம் சேவ் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து குயிக்கா வந்து டெலிவரி பண்ண முடியுது. நம்ம இது பைப் லைன்ல நம்ம கொண்டு வர்றதுனால ஒரு மாடுல பில்ட் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், செக்யூர் பண்றதுனால அவர் கோட் வில் பி லைக் மோஸ்ட் செக்யூர்ட். மோர் செக்யூர்ட் இன் த சென்ஸ் எப்படி சொல்றதுன்னா ரிலேபிளா இருக்கும். ஸோ வி டூ கண்டினியூ இன்டெகிரேஷன் பண்றோம், டெப்ளாய் பண்றோம், டெஸ்டிங் பண்றோம். டெஸ்ட் பண்றது போது ஸோ வி குட் சி லைக் அவர் அப்ளிகேஷன் இஸ் குட். பட் செக்யூரா இருக்கிறது நம்ம பார்க்கணும்னா we need to introduce some DevSecOps tools into our pipeline. இனிஷியலா வந்து dependency ஸ்கேன் பண்றது, கோடோட குவாலிட்டி செக் பண்றது, தென் SCA பண்றது, சாஃப்ட்வேர் கம்போசிஷன் அனாலிசிஸ் பண்றது. தென் ஒன்ஸ் we are everything is good, we are making that into a jar file na. Then jar file we are converting into an image. Why we are converting to image? அந்த இமேஜோட ஃபைல் வந்து செக்யூர்டா இருக்கா? ஃபார் செக்யூர் அது நம்ம இமேஜோட ஃபைல் செக்யூரா இருக்கிறதுக்கு வி யூஸ் லைக் ட்ரிவி, அக்வா செக்யூரிட்டி ட்ரிவி யூஸ் பண்றோம். ட்ரிவி இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல். அது யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்றோம். வை வி நீட் டு ஸ்கேன் த இமேஜ்? நம்ம கோடு தான் இருக்கு, நம்ம கோடு தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுல எந்த வல்னரபிலிட்டி இல்ல. தென் வை வி ஆர் ஸ்கேனிங் தட் இமேஜ்? அதுல ரெண்டு ரீசன் இருக்கு. வென் வி டேக் டாக்கர், ரைட்? டாக்கர் வந்து நம்ம டாக்கரோட பேசிக் கான்செப்ட் வந்து விர்ச்சுவலைசேஷன். ஒரு பேஸ் இமேஜ் எடுக்கிறோம். அந்த பேஸ் இமேஜ் வந்து எந்த இமேஜ் வேணா இருக்கலாம், யுபுண்டு இருக்கலாம், டிஜிட்டோலஸ் இருக்கலாம், எனி இமேஜஸ் இருக்கலாம். ஸோ அந்த இமேஜ் பத்தி நம்மளுக்கு தெரியாது. மேபி வி டுக் ஆஸ் அன் லைக் அஃபிஷியல் ப்ரொவைடர் இமேஜா இருக்கலாம், யாரா கம்யூனிட்டி கொடுத்ததா இருக்கலாம், யார் செல்ஃப் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர் யாரோ அந்த இமேஜ் கொடுத்துருக்கலாம். ஸோ வி ஆர் யூசிங் தட் இமேஜ் ஆஸ் எ பேஸ் ஃபார் ஆர் ப்ராஜெக்ட்னா அதை நம்ம செக் பண்ணணும்ல, லைக் வெதர் தட் இமேஜ் இஸ் வல்னரபிளா இல்லையா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போற என்வரான்மெண்ட் வந்து ஹியூஜ் என்வரான்மெண்ட். அவர் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா வந்து இட் ஷுடன்ட் கோ வித் any defects, right? Defects or in case of any security threats இருக்குல்ல. ஸோ அந்த டைம் வந்து we shouldn't be questionable, right? ஸோ அதை ஓவர் கம் பண்ண we use Trivi. ட்ரிவில என்ன இருக்கு, அப்புறம் வந்து we do some self practices. இப்ப நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோம், இந்த இமேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ரூட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நம்ம கண்டெய்னர் ரன் ஆகுறது எல்லாமே வந்து ரூட் ஆக்சஸ் கண்டெய்னர்ல ரன் ஆகும். ஹவு வி கேன் ஸ்டாப் தட்? அதுக்கு நம்ம என்னென்ன வழி பண்ணலாம்? ஸோ அப்புறம் என்ன இமேஜ் எடுக்கலாம்? இப்ப ஒரு இமேஜ் எடுக்கிறோம்னா அந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ண போறோம் அந்த இமேஜ்? ஸோ அது திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து டாக்கர் பார்க்கும்போது டாக்கரோட டீப் டைவ்ல நம்ம பார்க்க போறோம். தென் ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இன்க்ரீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா இட்ஸ் பைப்லைன், ரைட்? கம்ப்ளீட்லி லைக் வென் வி சி த லைஃப் சைக்கிள்னா கிவ் மீ மினிட், அந்த இமேஜ் எடுக்கலையா? ஓகே, ஒரு சாரி. ஸோ யா, ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்றோம், ப்ராஜெக்ட பிளான் பண்றோம், தென் டெவலப்பர் ஸ்டார்டிங் த கோட். இந்த கோடை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா நம்ம GitHub, Bitbucket, GitLab, இதே போல ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரிஸ், பிரைவேட் லைக் HCMல நம்ம யூஸ் பண்ண போறோம். வி புட்டிங் ஆர் கோட் இன் பிரைவேட் ஸ்பேஸ். தென் வி பில்ட் த கோட். நம்ம டெவலப்பர் புஷ் பண்ண கூட நம்ம லைக் மல்டிபிள் டெவலப்பர் மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு ரிலீஸ் பிரான்ச்சோ இல்ல மாஸ்டர் பிரான்ச்சோ நம்ம கோட் ரெடியா இருக்கும். அந்த கோட்ல இருந்து நம்ம இமேஜா பில்ட் பண்ண போறோம். தென் டெஸ்டர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க இமேஜஸ்ல அவங்களோட டெஸ்ட் கேசஸ். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேமீட்டர்ல வந்து லோட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் டெஸ்ட் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு. தென் ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ரெடினா வி டிப்ளாய் ரிலீஸ் பண்றோம்னா டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆர்டிஃபேக்டரை நம்ம சேவ் பண்ணோம். தென் வி ஆர் டிப்ளாயிங் டு
any one of the like on-prem வந்தா we use our on-prem servers to deploy our application. இல்லைன்னா Kubernetes cluster இல்ல AKS ல பண்ணலாம் இல்ல on பண்ணலாம் then Tomcat ல பண்ணலாம். So whatever our project requires. So நம்ம application deploy பண்றோம். Then operate operate in the sense real traffic. So if I hosted a website, the people coming and seeing that website பண்றாங்க. Then monitor, continuous monitor, like we have a certain team. So இப்ப நீங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா each and everything they would have a team. Like நான் before a production engineer work பண்ணும்போது my part is for to release deployment. So I don't know like what developer do, what tester do. I don't know nothing. They give me a jar image. எனக்கு ஒரு jar image கொடுத்துருவாங்க. Then I need to like அந்த jar image எங்களோட Tomcat serviceல நாங்க புஷ் பண்ணுவோம், deploy பண்ணுவோம். That is my job when I started initially my IT career. So for that, then there is a separate team to monitor. Monitoring we have like inbuilt tool ஒன்னு இருந்தது. So whatever the logs we get right, we put it in our own inbuilt tool. Then started like introducing ஒரு monitoring team போல smaller introduce பண்ணோம். Their duty is to like watch alerts, email alerts பார்ப்பாங்க. Then we have a portal to close those alerts. So ஒரு alert வருது, அதோட priority என்ன, எந்த டீமுக்கு எந்த டீம் ரீச் பண்ணும். So the monitor team have an insight on that பண்ணுவாங்க. So based on that, right, இப்போ monitor teamல we have logs, எந்த டைம்ல என்ன issues occur ஆகுது. So we have a chance to நம்மளே வந்து நம்மள சரி பண்ணிக்கலாம். So it kind of a feedback when you monitoring your application you will get lot of things, right? So we introduced that. Then later on we moved to Splunk. Splunk was so good, like கம்ப்ளீட்டா நீங்க உங்களோட அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்க்கலாம், லேட்டன்சி லெவல் பார்க்கலாம், லைக் ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு ரெஸ்பாண்ட் இருந்தது, தென் எவ்ரி திங் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் போல. ஸோ வேற ஒரு அப்ளிகேஷன் லேக்கிங் ஆன் ரியல் டைம். ஸோ அதை நம்ம எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃபீட்பேக். வென் யூ டூ மானிட்டரிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபீட்பேக் அண்ட் பீங் trusted இருக்கும் your client, like people when you give the reports to your client, right? So these are the futures that we have to work in further releases, so to like mitigate these kind of issues நம்ம சொல்றோம். Then அப்படியே this goes on an infinite loop. Next, like client request to add some new things to their application, then we'll start from the plan again. Plan, then code, build, test, release, deploy. So இது வந்து continuous loop மட்டுமே ரன் ஆயிட்டே இருக்கும். நம்ம அதே போலதான் ஈச் அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம இப்ப கோட் பண்ற இப்ப பிளான் பண்றதுக்குலாம் மோஸ்டா நம்ம ஜீரா யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் லைக் பீப்புள் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் தே மைட் கெட் லைக் டாஸ்க் இன் ஜீரா. ஜீரா போர்ட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, இதுதான் உங்களோட டாஸ்க். ஸோ யூ ஹவ் டு கம்ப்ளீட் திஸ் டாஸ்க் அண்ட் க்ளோஸ் திஸ் டாஸ்க்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. தென் கோட் கம்ஸ் டு டெவலப்பர் பார்ட். ஸோ டெவலப்பர் வந்து கோட் பண்றாங்க, எங்க சேவ் பண்ண போறாங்கன்னா கிட் இல்ல கிட்லாப் ஆர் பிட் பக்கெட் யூஸ் பண்ண போறாங்க. டூல்ஸ் பில்ட் என்ன பில்ட் டூல் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ கிரேடல் யூஸ் பண்ணுவாங்க, மேவன் யூஸ் பண்ணுவாங்க. தென் தே யூஸ் டெஸ்ட் லைக் ஜேமீட்டரா இல்ல செலினியம் ஆட்டோமேஷனா, செலினியம் டெஸ்ட் கேஸா. ஸோ பீப்புள் ரைட் ஃபார் தட். தென் ரிலீஸ் வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம். ரிலீஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் இன்டகிரேட்டிங் கோட் அண்ட் லைக் பில்ட். நம்ம ஜென்கின்ஸ் வழியா நம்ம யூஸ் பண்ண போறோம். தென் we deploy our application in Docker யூஸ் பண்ண போறோமா இல்ல AWS யூஸ் பண்ண போறோமா, those things. Then ஆப்ரேட் பண்றோம். தென் மானிட்டர் பண்ணும்போது இங்க கிராஃபானா கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் இஸ் மல்டிபிள் டூல். கிராஃபானா இருக்கு, கிராஃபானா அண்ட் ப்ரோமித்தியஸ் இருக்கு, ஸ்ப்ளங்க் இருக்கு, டேட்டாடாக் இருக்கு, ஆப் டைனமிக்ஸ் இருக்கு, நியூ ரெலிக் இருக்கு. தேர் ஆர் சோ மெனி டூல்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சோ மெனி டூல்ஸ் இருக்கு. அப்ப ப்ரமோத் நீ சொல்ற இத்தனை டூல்ஸ் நம்ம படிச்சாதான் வில் பிகம் ஏ டெவாப்ஸ் இன்ஜினியரா கேட்கலாம் அப்படின்னு. வி நீட் டு நோ அட்லீஸ்ட் ஒன் டூல் ஆன் எவ்ரி லைஃப் சைக்கிள். பிகாஸ் எவ்ரி டூல் இஸ் லைக் இப்ப நீங்க ஜென்கின்ஸே பாத்தீங்கன்னா சிஐ டூல் ஜென்கின்ஸ் மட்டும் இல்ல, கிட்லாப் கூட சிஐ ஆட் பண்ணலாம். சர்க்கிள் சிஐ இருக்கு, ஸோ பேம்போ இருக்கு. சர்டன் ஆர்கனைசேஷன் ரிக்வயர் சம்திங், பட் மெஜாரிட்டியா பீப்புள் வில் கோ யூஸ் ஜென்கின்ஸ். இப்ப ஜென்கின்ஸோட பீப்புள் ஆர் மூவிங் கிட்லாப் சிஐசிடி. ஸோ நம்மளோட
சிஐ பார்ட் பார்க்கும்போது வில் பி கவரிங் பேசிக்ஸ் ஆஃப் GitLab CI/CD. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கணும்ல. ஸோ இப்போ வி ஆர் லைக் மாஸ்டரிங் ஜென்கின்ஸ். நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு GitLab CI தான் உங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னா வி கான்ட் லைக் பி ஏ கொஸ்டினபிள் ஆன் தட், ரைட்? வி கான் சே நோ. அந்த டைம் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஸோ வி ஆர் ஜஸ்ட் கவரிங் சிஐ ஆஃப் பேசிக்ஸ். சிமிலரா தான் இருக்கும். நீங்க வாட் எவர் யூ யூஸ் டு ரைட் இன் ஜென்கின்ஸ், ரைட்? சிமிலர்லி ஆல்மோஸ்ட் சிமிலர் லைக் அதர் டூல்ஸ் சிமிலர் தான். நீங்க கிரேடல் மேவட்னா வந்து நம்ம டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றது. ஸோ வி ஆர் ஜஸ்ட் யூசிங் தட் டு பில்ட் ஆர் ஆர்டிஃபேக்ட். ஸோ அதே போலதான் எல்லா டூல்ஸ் வந்து மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். தென் ஸோ இதுதான் நம்ம கண்டினியூஸா டெவலப் பண்றோம், கண்டினியூஸா இன்டெகிரேட் பண்றோம், கண்டினியூஸ் டெஸ்டிங், மானிட்டரிங், அப்புறம் ஃபீட்பேக்ஸ் நம்ம சொன்னதுதான். பீப்புள் ஸ்டார்ட் கோடிங், தென் வி ஆர் லைக் ஸ்டிச்சிங் த பிட்ஸ் ஆஃப் பீசஸ். அப்புறம் டெஸ்டர் வில் டெஸ்ட் அண்ட் பீப்புள் இன் மானிட்டரிங் தே டூ மானிட்டரிங். Monitoring from based on monitoring, you can able to get the feedback of your application. Feedback from our application illama client கூட they have some insights like where to improve. So actually client அவங்க தான் நம்மளுக்கு பே பண்றாங்க. So whatever they says, right, we should agree on that. We shouldn't deny that time that நீங்க சொல்றது தப்பு நம்ம சொல்ல முடியாது. So we always like உங்க பேசிக்கா நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா client is always right ன்னு சொல்லுவாங்க. So based on that, we should work. We can't argue on that, right? Because they are paying us. So அதனால then continuous operations பண்றதுனால அதுல இப்ப நீங்க சொல்லலாம் CI/CD சொல்றோம், கண்டினியூஸ் இன்டிகிரேஷன் ஆர் கண்டினியூஸ் டெலிவரி சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் டெப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. வை ரெண்டு ரெண்டு டேர்ம் இருக்கு CI/CD-லயே வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு, டெலிவரி இருக்கு, டெப்ளாய்மெண்ட் இருக்கு. டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சிடி பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா மெயின் திங் உங்களுக்கு மேபி லைக் when you are a fresher, right, this might ask you in your interview why there is two CD in CI/CD ன்னு கேட்பாங்க. ஸோ சிடி மீன்ஸ் அதான் சொன்ன கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கு, கண்டினியூஸ் டெலிவரி இருக்கு. மெயின் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்ல தேர் இஸ் லெஸ் சான்ஸ் ஆஃப் அப்ரூவல். ஸோ எல்லாமே நம்ம அப்ளை லைக் what you say, we do all automation complete from CI to deployment இருக்கும். We like it's like a automated, when you click one button, right, build, அவ்வளவுதான். எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய்ட் ஆயிடும். there is minimal less chance of approval. கண்டினியூஸ் டெலிவரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு அப்ரூவல் ரெக்வயர்டு இருக்கு. ஸோ எங்களுது பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் டெலிவரி. நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அன்டில் பில்ட், ரைட், பில்ட் முடிஞ்சோடனே when we like moving to docker, right, docker ஸ்கேன் பண்ணிட்டு அந்த இமேஜை ரெபாசிட்டரி சேவ் பண்றதுக்கு we need an approval. எங்க SRE இருக்கணும், எங்க SRE இல்ல ஆன்சைட் டீம், they people should approve that. நாங்க அதை அப்ரூவ் எப்படி கொடுப்போம், நாங்க ஜென்கின்ஸ்லயே வந்து இமெயில் அப்ரூவலுக்கு வந்து ஒரு ஸ்டேஜா எழுதுவோம். ஸோ வெட் வி தட் ஸ்டேஜ் வரும்போது இட் இட் கோஸ் டு இமெயில் டு த லீட், அந்த அந்த ப்ராஜெக்டோட லீட் டெவலப்பரோ லீட் SREயோ தே வில் அப்ரூவ் தட் இமெயில் அப்ரூவலோ இல்ல we will send a link to approve them. ஸோ அவங்க அப்ரூவ் பண்ண அப்புறம் once they approve, right, next process ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்க 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 ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பைப்லைன் நாங்க ஹேண்டில் பண்றோம். சிஐக்கு ஒரு பைப்லைன் ஹேண்டில் பண்றோம், சிடிக்கு ஒரு லைக் டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு பைப்லைன் பண்றோம். ஸோ வென் வி டூ சிஐ, ரைட், ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்றவருக்கு பில்ட் பண்ணி எங்களோட ரெபாசிட்டரிஸ்ல ஆட் பண்றதுக்கு ஒரு பைப்லைன், தென் ஃப்ரம் ரெபாசிட்டரி சிடி டெப்ளாய் பண்றதுக்கு வி யூஸ் டு ஹேவ் எ செப்பரேட் பைப்லைன். எப்படி சொல்றது, ஸோ வி ஹாவ் அ டாக்கர் இமேஜ். அந்த டாக்கர் இமேஜ்ல இருந்து லைக் நாங்க எல்ம் யூஸ் பண்ண போறோமா இல்ல டைரக்டா டிப்ளாய் பண்ண போறோமா. ஸோ வி ஹாவ் அ டிஃபரெண்ட். ஸோ நாங்க ஒரு 40+ கிளைண்ட் ஹேண்டில் பண்றதுனால ஈச் கிளைண்ட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மேபி லைக் தே ரிக்வயர்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவங்க அவங்க கல்ச்சர்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சம் கிளைண்ட் வில் கோ டைரக்ட்லி டாக்கர் இமேஜ் வச்சுட்டு வில் டைரக்ட்லி டிப்ளாய் இன்டு
இசிஎஸ்ல பண்ணுவோம், இல்ல இகேஎஸ்ல பண்ணுவோம். கம்ப்ளீட்டா இன்ஃப்ரா வி ஆர் லைக் ஹோல்டிங் அப். ஸோ எந்த இன்ஃப்ரால டெப்ளாய் பண்றது அவங்களோட சஜஷன். இனிஷியலா வந்து ப்ராஜெக்ட் டீம் வந்து பிச் பண்ணும்போது என்ன ஐடியா கொடுத்தாங்களோ வி ப்ராசஸ் த சேம். ஸோ அது தென் ஃபார் தட் எல்லாத்துக்கும் வி ரிக்வயர்ட் மேனுவல் அப்ரூவல் ஃபார் deploying that. We usually have release in US. US project work பண்றதுனால usually we have like downtime this time. Like mostly we'll do weekly one release இருக்கும். Every 4 weeks we have a major release based on அந்த ஒரு projects ஏத்த மாதிரி. My projects பாத்தீங்கன்னா weekly we have one release. One release na minor release, like multiply கைட்டு இருக்கும். They have a minor code changes இருக்கும். Major release na we need a huge downtime, like every 4 weeks once பண்ணுவோம். Then இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தே ஹாவ் a freeze period சொல்லுவாங்க. லைக் when holiday is coming to them, right? We we நாங்க we support Amazon also. We support Amazon co-branded US cards. ஓகேவா? We have like on we from certain period time there will be no changes should be moved to production. எதனாலனா clients were so like concerned about their money. அவங்க at last they are like looking on the revenue, right? So if I introducing new changes, right? On holiday peak season la if traffic's not able not will with not able பண்ண முடியலன்னு வெச்சுக்கோ, traffic வந்து support பண்ண முடியல, our production breaks, right? Customer will lose so much of money, right? So we have like 2 months of no freeze. எப்படின்னா கம்ப்ளீட்டா we shouldn't push any code to production. People அப்பனா சொல்லலாம், அப்புறம் people சும்மாவே இருப்பாங்களா? இல்ல, they give some futures, right? We'll work on lower region. Lower region UAT ல ஒர்க் பண்ணுவோம், QA ல ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்ப DevOps இன்ஜினியரோட ஒர்க், DevOps வந்து people will support on QA and UT. Mostly like those were automated. Though we don't require any approval on royal regions. You have some freeze time with the freeze. Freeze time na இப்ப எங்களோட டார்கெட் ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா Black Friday, Thanksgiving and Cyber Monday. These are huge for us. So from next week onwards, we don't have like much work to do. We won't support any production releases unless it require before holiday. Holiday முன்னாடி இது எங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னா we go with higher level leadership team ஓட approvals. Then client வந்து regression testing இருக்கும். Because look and corner like we have to test. In case வந்து ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது, கம்ப்ளீட்டா உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன், the production environment is completely down, then we will start blame gaming. இந்த கோட்டால இந்த இஷ்யூஸ் வரும், இவங்க சரியா டெஸ்ட் பண்ணல. ஸோ அட் லாஸ்ட் எவ்ரி திங்ஸ் வில் கம் டு டெஸ்டர் பக்கெட். ஸோ டெஸ்டர்ஸ் வந்து லைக் தே ஹாவ் டு டூ டெஸ்டிங் ப்ராப்பர்லி, ரைட்? அவங்க ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிருந்தா வை இட் வாஸ் நாட் ஐடென்டிஃபை தட் இஷ்யூ. ஏன் அந்த இஷ்யூ வந்து டெஸ்டிங் ரீஜன்லயே டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்டர்ஸே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணல. ஸோ இட் வில் பி a huge escalation for the tester team. Then it goes to development. So அதனால we usually avoid like releasing things in this high holiday period. So maybe it is like differ from company to company. We'll do that. So these are the tools that நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்க்க போறோன்ட்டு இது ஒரு நார்மல் ஒரு சாம்பிள் பைப்லைன் வச்சுக்கோங்க. லைக் ஹவு வி ஆட்டோமேட்னா டெவலப்பர் கோட் பண்றாங்க, தென் வி டூ அவர் கோட் அனாலிசிஸ் யூசிங் சோனார் கியூப், தென் வி பில்ட் பண்றோம், தென் ரெபாசிட்டரியில நம்ம பில்ட் பண்ண ஜாரை கொடுக்குறோம். இன்கேஸ் இஃப் தட் ரிக்வயர்ட் இன்ஃப்ரா செட்டப்னா வில் கிரியேட் a new infra setup for that using Terraform. For code deployment, then we'll use like our anything serverless போன போறோமா, இல்ல EKS போறோமா, ECS போறோமா, அது similarly like what we speak, right? நம்ம ஸ்பீக் பண்ணது நம்ம கொடுக்க போறோம். Then I thought of creating a Slack channel. So உங்களுக்கு can we add a Slack channel? So in case if you have any questions, right, you can post here and we can work. இது உங்களுக்கு ஓகேவா? If I create a Slack channel. Yes, sure. Yes, sure, Pramod.
நம்ம அதிலேயே நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவ் லைக் இன் கேஸ் ஆஃப் ஒரு ஜென்கின்ஸோட பில்ட் ரன் பண்ணும்போது பில்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஹவ் வி நோட்டிஃபை த டு த டீம். ஸோ வி யூஸ் லைக் நாங்க எங்க கன்சோல் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, டீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் வி கிரியேட் a செப்பரேட் DL. We add that DL to that our code. So code in the sense to Jenkins. Failure ஆயிடுச்சுன்னா they will get a notification and like people who are working in that project, so they have like why it got failed. So அது பண்ண போறோம். Then we once like இது முடிஞ்ச உடனே மானிட்டரிங் லைக் ஒன்ஸ் டெப்ளாய் பண்ணோடனே மானிட்டரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மானிட்டரிங் வீல் கவரிங் ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா 2 கவர் பண்ண போறோம். இதுவே போதுமே. நீங்க இப்ப நம்ம நார்மல் டெவாப்ஸ் சைக்கிளே போதுமே. வை லைக் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் டெவ்செகாப்ஸ். வை வை செகாப்ஸ்ன்றாங்க. எனி ஐடியா பீப்புள்? இப்ப நார்மல் டெவாப்ஸ் சைக்கிள்லயே எண்ட் டு எண்ட் நம்ம கவர் பண்றோம். கோட் டு டெப்ளாய் பண்றோம், மானிட்டர் பண்றோம், ஃபீட்பேக் பண்றோம். தென் வி லைக் யூசிங் வி ஆர் நாட் லைக் மேக்கிங் எனி காம்ப்ளிகேட்டட், ரைட்? ஒரு பண்ண போறோம். தென் வை வி இம்ப்ளிமெண்டிங் செகாப்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் பைப்லைன். எனி ஐடியா இருக்கா உங்களுக்கு? No, actually, more security they are implementing there, but we don't have. Actually, I don't have any clear idea about that. ஓகே, வண்டர்ஃபுல். நோ இஷ்யூஸ். இப்ப நம்ம கோட் டெவலப்பர் கோட் பண்றாங்க. லைக் தே ஆர் புட்டிங் சம் சீக்ரெட்ஸ். ஒரு அந்த சீக்ரெட்ஸ் இன் த சென்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கோங்க. இந்த சீக்ரெட்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தெரியக்கூடாது. பட் டெவலப்பர் கமிட்ஸ் தட் கமிட் பண்ணிடுறாரு. அந்த கோட் போயிடுது, அந்த அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றாங்க. த மிடில் லைக் த பீப்புள் ஹூ ஆர் லைக் ஸ்டீலிங் திங்ஸ் லைக் சம் இப்ப நம்ம அந்த சீக்ரெட்ஸ் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆயிடுது. சம் மைட் யூஸ் தட் சீக்ரெட்ஸ் டு பிரேக் இன்டு அவர் சிஸ்டம், ரைட்? ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது. தென் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கு. அவுடேட்டட் திங்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஏன் காசு ஆகுது? ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்றதுக்கே நம்மளுக்கு சோனார் கியூப் இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக்கா ஒரு நம்மளோட கோட் அனலைஸ் பண்றோம். சீக்ரெட்ஸ் யூஸ் பண்றோமா, அப்புறம் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு. இப்ப சோனார் கியூப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு. கோட் ஸ்மெல் இருக்கு, கோட் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. கோட் ஸ்மெல்லா என்ன, என்னென்ன வகை, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ அதெல்லாம் எப்படி மிட்டிகேட் பண்றது, எப்படி அந்த ரிப்போர்ட்டை நம்ம ரீட் அவுட் பண்றது. த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டு பி அ குட் டெவாப்ஸ் இன்ஜினியர் இஸ் டு ரீட் த எரர். 90% like 60% of your answer will be on your error logs. So நம்ம error logs வந்து like error logs, reports இதெல்லாம் வந்து how we write, நம்ம எப்படி அதை படிக்கணும். So that like that is the major thing. இப்ப சோனார் கியூப்ல வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கோட் ஸ்மெல் இருக்கு. ஸ்கோட் ஸ்மெல்னா என்ன, கோட் லீக்கேஜ்னா என்ன, ஸோ வை வை இட் ஷோஸ் லைக் தட். சோனார் கியூப் ஏன் இது நம்மளுக்காக பண்ணுது? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாஸ்ல பார்ப்போம். ஸ்டாட்டிக்கா கோட் அனலைசஸ் பண்றோம் சாஸ்ட். தென் அது ஓகே. இப்போ நம்ம கோட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். தென் வை வி ஆர் கோயிங் டு அதர் டூல்ஸ். ஏன் மற்ற டூல்ஸ் நம்ம பார்க்கணும்? சாஸ்ல பார்த்துட்டோம். நம்ம ஜார் அப்புறம் ஜார் நம்மளோட கோடை வந்து ஜார் ஃபைலா மாத்திரோம். ஜாரோ வாட் ஃபைலா நம்ம மாத்துறோம். தென் அகைன் வை வி நீட் டு டூ அதர் திங்ஸ். எதுக்கு டிபெண்டன்சி ஸ்கேன் பண்ணணும்? in case of your application வந்து any like anything that required, we need to make sure that these our application வந்து shouldn't like use third party things. அதுக்கு நம்ம வந்து let me small it up. So அதுக்காக நம்ம டிபெண்டன்சிஸ் செக் பண்றோம். ஸோ ஸ்டாட்டிக்கா நம்ம பாத்தீங்கன்னா மோஸ்ட் கம்பெனி வில் யூஸ் சோனார் கியூப் அண்ட் 45 இஸ் எ பெய்ட் ஒன். சோனார் கியூப் வந்து வி கேன் யூஸ் இட் அஸ் ஏ டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. வி கேன் யூஸ் இட் எஸ் சோனார் கிளவுடா யூஸ் பண்ணலாம். யூ கேன் கிரியேட் அ ஓன் சர்வர் லைக் சோனார் கப் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ ஹேவ் டு யூஸ் போஸ்ட்கிரிஸ் எஸ்கியூஎல். ஸோ வி கேன் இன்ஸ்டால் தோஸ் திங் அண்ட் செப்பரேட்டா ஒரு சர்வர் போல யூஸ் பண்ணலாம். தென் வி கேன் யூஸ் சோனார் கியூப் as a கண்டெய்னர். ஒரு கண்டெய்னரா கூட நீங்க கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட கோட் பாஸ் பண்ணி நம்ம கோட் அனலைஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டாட்டிக்கா பண்ண போகுது. ஸ்டாட்டிக்கா பண்ண போகுதுன்னா நம்ம கோட் எதுவும் நம்ம கோடை மட்டும் தான் செக் பண்ண போகுது. தென் வருது டைனமிக்கா. ஒன்ஸ் our application is deployed, right, we
we ran this Zap tool. Zap பாத்தீங்கன்னா penetration testing tool. இது வந்து open source. Zap வந்து is a free one, not paid, free open source. We can use. இது என்ன பண்ண போகுதுன்னா they have ஒரு டேட்டாபேஸ் வச்சிருப்பாங்க. லைக் so far what are the security issues இது வரைக்கும் வந்திருக்கோ, they have a database, they have added those things into a database. இது டெஸ்ட் பண்ணிட்டு it will match with the database. இந்த இஷ்யூஸ் இருக்குன்னா இந்த இஷ்யூஸ்க்கு இந்த ரெமெடி பண்ணணும். ஸோ வென் வி டைரக்ட்லி ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஆன்சர்ல பார்க்கும்போது வி குட் சி லைக் இதுக்கு ஜாப் வந்து ஸோ மெயின் திங். லைக் வை வி ஆர் யூசிங் டைனமிக்கா வந்துன்னா அப்ளிகேஷன் லைவா இருக்கும்போது இட் வில் ஸ்டார்ட் டெஸ்டிங். லைக் என்ன இஷ்யூஸ் இருக்கு, லைக் கிராஸ் ஸ்கிரிப்டிங் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா, இல்ல எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா நம்ம அப்ளிகேஷன், லைக் ஏற்கனவே இது வரைக்கும் நோன் வல்னரபிலிட்டிஸ்ல இருந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆகுமா, ஸோ இதெல்லாமே தெரியும். அதுபோல சாஃப்ட்வேர் கம்பாசிஷன்ஸ் இட்ஸ் சேம் லைக் சாஷ். இது பாத்தீங்கன்னா இதோட டேட்டா இது வந்து கோடோட குவாலிட்டி தான் செக் பண்ணுமே தவிர ஸ்னிக் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அதே சிமிலர் லைக் ஜாப் ஸ்னிக் பாத்தீங்கன்னா தே ஹாவ் சேம் கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் தே ஹோல்ட். ஸோ நம்ம கோடை வந்து டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியூல் வந்து அவுடேட்டடா இருக்கு. ஸோ அவுடேட்டடா இருக்கு, இதோட ஃபிக்ஸ் என்ன, இத இன்னொரு குட் திங் அபவுட் ஸ்னேக் இஸ் லைக் வி கேன் லைக் இன்டகிரேட் தட் டைரக்ட்லி வித் ஜீரா. ஸோ whenever you see issues in Snake dashboard, right? நீங்க Snake dashboardல issues பார்க்கும்போது we can directly raise a ticket to our developer. அந்த டெவலப்பர் வந்து they will start fixing it. Like when we நம்ம ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் எடுத்து பார்க்கும்போது we could see like ஏதாவது ரொம்ப பகி அப்ளிகேஷன் எடுத்து ரொம்ப எரர் இருக்கிற அப்ளிகேஷன் எடுத்து வில் அனலைஸ் தீஸ் ரிப்போர்ட்ஸ். நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிப்போம். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் வந்து வில் பி டூயிங் தட். வென் நம்ம டெவ்செக்ஆப்ஸ் டூல்ஸ் வந்து ஒன்னொன்னா பார்க்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ சாரி பார்க்கும்போது வில் சி லைக் வேர் ஆர் இஷ்யூ இஸ், என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, எப்படி வி ரீட் அவுட் தட். ஐ திங்க் வென் வி கம்ப்ளீட் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட் அண்ட் பேஸ் பார்க்க போறோம். தென் வி கோ வித் ஸ்மால் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ். தென் வில் ஸ்டார்ட் லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங். தென் வில் ஸ்டார்ட் கிட்டப் முடிச்சுட்டு வில் டூ மேவன் அப்புறம் இந்த செக்அப் டூல்ஸ்ல பார்க்கும்போது வில் பி டூயிங் லைக் ஃபார் டெஸ்டிங்ஸ். ஸ்டாட்டிக் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டூல் இருக்கு, சோனார் கியூப் பார்க்க போறோம், தென் ஜாப் பார்க்குறோம், ஸ்னிக் பார்க்குறோம். கண்டெய்னர் செக்யூரிட்டி அக்வா செக்யூரிட்டி சிப்பே, பட் அவங்களதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிவி இருக்கு, தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். மோஸ்ட் ஆர்கனைசேஷன் எங்க ஆர்கனைசேஷன் கூட வி ஆர் லைக் டிபெண்டிங் ஆன் லைக் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் நாங்களும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி யூஸ் அக்வா செக்யூரிட்டி ட்ரிவி as in our container scan. சரி, ஓகே, நம்ம இத்தனை செக் பண்ணிட்டோம். நீங்க கேட்கலாம், அதான் நம்ம கோடை வந்து சோனார் கியூப்ல செக் பண்ணிட்டீங்க, ஸ்னிக்ஸ்ல செக் பண்ணிட்டீங்க, தென் வை வி ஆர் லைக் செக்கிங் கண்டெய்னரை கூட நம்ம எதுக்கு செக் பண்றோம்? யா, தட்ஸ் அ குட். அது நீங்க கேட்டீங்கன்னா வை வி ஆர் டூயிங் ரைட். நம்ம ஜார் ஃபைல் எடுத்துட்டோம். ஸோ வி நீட் எ பேஸ் இமேஜ் டு டிப்ளாய் தட் ஜார் ஃபைல். பண்ணும்போது நம்ம எந்த டாக்கர் இமேஜ் எடுக்க போறோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்கர் இருக்கு, ஆல்பைன் இருக்கு, யுபுண்டு இருக்கு, ஜாவா பேஸ்ட் இமேஜஸ் இருக்கு, டிஸ்டோலெஸ் இமேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது இருக்கு. ஸோ யூ ஆர் டேக்கிங் தட், நம்ம எடுக்கிறோம். அதுல ரிக்வயர்ட் டூல்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இப்ப சப்போஸ் இஃப் ஐ டேக் இஃப் ஐ நான் ஒரு லைக் உபுண்டு இமேஜ் எடுக்கிறேன், மை அப்ளிகேஷன் இஸ் ஜாவான்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா பேஸ்ட்னா ஜார் ஃபைலா வார் ஃபைலா இருக்கு. ஸோ தென் ஐ ஹாவ் டு இன்ஸ்டால் ஜாவா ஆன் டு தட் டாக்கர் இமேஜ், ரைட்? அந்த டாக்கர் இமேஜ்ல நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு மேபி ஐ யூஸ் த ராங் ஒன். எதனா தப்பான இன்ஸ்டலேஷன் இது எதனா இமேஜை நான் ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கலாம். இன்கேஸ் தட் டைம் வந்து நம்ம மேபி ஐ யூஸ் த ராங் பண்ற, அதனால அவர் அப்ளிகேஷன் மைட் இன் ரிஸ்கா இருக்கு, மேபி ரிஸ்கா இருக்கிறதுனால செக்யூரிட்டி வல்னரபிளா இருக்கலாம். வி நெவர் நோட்டிஸ்ட், ரைட்? That's why they are like bringing Aqua like tribute to that image scan பண்ணும். So whatever we build image, right? The image shouldn't have any like
vulnerable things that affect the life cycle of the நம்மளோட இமேஜோட லைஃப் சைக்கிள், நம்ம அப்ளிகேஷனோட டவுன் டைமா இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் யூஸ் பண்ண போறோம். ஃபார் தட் வி யூஸ் Aqua Trevi as a tool to ensure that our application is not vulnerable. But then இது ஓகே, இது வரைக்கும் பண்ணீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு பைப்லைனிங் தேவையான டூல்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்ஃப்ராலனா யூ ஆர் கிரியேட்டிங் இன்ஃப்ரா ஆஸ் எ கோட். ஐஏஎஸ்சி வழியா நம்ம ஒரு ஒரு இன்ஃப்ராவே கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. வி யூஸ் டெராஃபார்ம், ரைட்? டெராஃபார்ம்ல நம்ம ஒரு கோட் எழுதுறோம். நீங்க டெராஃபார்ம் கோட் எழுதும்போது ஹவு டு மேக் ஷூர் தட் நம்மளோட கோட் வந்து செக்யூரா இருக்குது. ஸோ வி யூஸ் டெராஃபார்ம் சென்டினல். இது வந்து வில் கவர் as a separate when we go with டெராஃபார்ம். டெராஃபார்ம் போகும்போது போட போறோம். தென் லாஸ்ட் ஒன், security and monitoring. What we say, right? Most of the application live traffic போச்சுன்னா from based on the application log, we can see our response, our life cycle. our application ஓட response time எப்படி இருக்கு, என்ன டைம்ல இஷ்யூஸ் வருது, லைக் how like இப்போ peak hoursல வந்து if you are getting like more than 1 million 2 million traffic to your website னா அந்த டைம் உங்க அப்ளிகேஷனுக்கு வருதுன்னா, ஸோ அந்த டைம்ல நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுது. So based on that feedback, அந்த feedback வச்சு கூட we decide when we go with EKS, right? How auto scaling works. நம்ம auto scaling சொல்றோம்ல. So இப்போ you can see like இப்போ ஒரு ஐபிஎல் நம்ம மேட்ச் பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு இத்தனை வியூவர்ஷிப் இருக்காங்க. கரண்ட்லி லைக் 200 people, like 1 crore people are watching. So on the 1 crore people of the traffic, how Geo system is handling. Geo, correct? Geo is like hosting IPL, right? So how that எப்படி அவங்க 1.3 or 1.5 or 1.7 crore viewers வந்து எப்படி their system is accommodating based on the monitoring. அவங்களோட மானிட்டரிங் தெரியும் எந்த டைம்ல எந்த. ஸோ based on the feedback, அந்த feedback வச்சு இப்ப the first time like when Geo is watching the first time, people mostly add a issue, right? Certain viewers மேலச்சுன்னா they add like the quality may get disturbed or lag இருக்கும், உங்களுக்கு ஸ்லோனஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்படியே பாத்தீங்கன்னா there will be like huge upgrade. Why? அவங்களோட டேட்டாவோட லாக்ஸ் வச்சுதான் எந்த டைம்ல எந்த வியூவர்ஷிப் வரும்போது நம்மளோட அப்ளிகேஷன் எவ்வளவு ஸ்கேல் ஆச்சு, வை அந்த ஸ்கேல் இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாதா. ஸோ தட் டைம் லைக் மானிட்டரிங் பிளேஸ் எ ஹியூஜ் ரோல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஃபீட்பேக் வச்சுதான் the further when your application is getting enhanced, right? அந்த அப்ளிகேஷனை நம்ம மானிட்டரிங்கோட லாக்ஸ் வச்சு லைக் ஹவு வி பெர்ஃபார்ம்ட் இன் பீக், அதோட குவாலிட்டி வச்சுதான் நம்ம அடுத்ததோட அப்கிரேடே நம்ம நடக்கும். ஸோ திஸ் இயர் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா, இந்த இயர் பாத்தீங்கன்னா they will like be ready when Chennai is playing against Mumbai or RCB, right? Like which is like popular rivalry. ஒரு வார் மாதிரி நடக்கிற கேம் பாத்தீங்கன்னா they will be make sure ready. Their system is highly scalable and high availability இருக்கும். There won't be any changes. ஒரு minor difference கூட இருக்காது. This time they might improve a very lot based on the large tier data. ஸோ அது யூஸ் பண்ண போறோம். ஸ்ப்ளங்க், தென் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ சில இடத்துல சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வி யூஸ் சர்வீஸ் நவ் ஆஸ் டிக்கெட்டிங் டூல்ஸா யூஸ் பண்ணுவோம். ஃபார் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பிரேக் டவுன் ஒரு ப்ரொடக்ஷன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, லைக் யூ ஆர் இன் அவுட் சைட், யூ ஆர் நாட் லாக்ட் இன், லைக் அவுட் தே லெட் யூ நோ, ரைட்? வி பிஃபோர் வி யூஸ் டெல் alert இருக்கும். we used to get email alerts to us, like இதே மாதிரி email alerts. Yeah, we have like our company email configured in mobile, right? We'll get tele alert like இதே மாதிரி alert like ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிருக்கு, ஸோ these and people are required, we request you to join வரும். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ஸோட இது வரும்போது ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா P1 இருக்கும், P2 இருக்கும், P3 இருக்கும். ஸோ பேஸ்ட் P1 பார்த்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அக்னாலஜ்மெண்ட் டைம் இருக்கும், சர்டன் டைம். ஐம் நாட் ஷுர். P1 பார்த்தீங்கன்னா in 15 seconds 15 minutes when we receive a first alert, we should acknowledge
that incident within 15 minutes. 15 minutes குள்ள we acknowledge நாங்க இதே மாதிரி ஒர்க் பண்றோம் சொல்லி we have to give them like acknowledgement கொடுக்குறோம் நம்ம நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் மோஸ்ட்லி fewer trace ஆயிடுச்சுன்னா our issue should be like resolved in 1 to 3 hours. ஒரு லைக் ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி அது மாறும். லைக் எஸ்எல்ஏ அலர்ட்ஸ் எஸ்எல்ஏ மாறும், டைம் மாறும். ஃபார் அஸ் லைக் வித்தின் 1 hour P1 should be closed. இல்லைன்னா நம்ம ஒரு ஐடியா கொடுக்கணும் வேற எதுல. இப்போ P1 கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிடுச்சு, we require 2 or 3 days. we should make sure that நம்ம கிட்ட எப்பவுமே டிஆர் ஒரு என்வரான்மெண்ட் எப்பவுமே இருக்கணும். ஸோ த டிஆர் என்வரான்மெண்ட் ஷுட் பி லைக் அப் டு லைக் a production grade, up to like same like production grade. In case of main primary broke down na, we need to switch to immediately to DR. ஏன்னா every second is money for them, every second is money for them, right? So அதை லூஸ் பண்ணக்கூடாதுனால they have a டிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி. வி நீங்க சொல்லலாம் அப்ப டிஆர் வந்து ஒரே ரீஜன்ல இருக்குமா? இருக்காது கண்டிப்பா. மேபி இன் கேஸ் ஆஃப் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ கேப் 2 things in the same place, ரெண்டு ரீஜன் ஒரே பிளேஸ்ல வச்சிருந்தேன்னா, பிரைமரி அண்ட் டிஆர் ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சிருந்தேன்னா, இஃப் நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன் அந்த ரீஜனுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஆகுது வச்சுக்கோங்களேன், போத் அப்ளிகேஷன் வில் வென் டவுன், ரைட்? ஸோ we make sure that இன்னொரு ரீஜன் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பிரைமரி இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த டேட்டா சென்டரோ ஆன் ப்ரெம்ல இருந்தா இன்னொரு டேட்டா சென்டரோ இல்ல கிளவுட்ல இருந்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு லேட்டன்சி கொடுக்கக்கூடாது. வி ஷுட் ஹவ் லெஸ் லேட்டன்சி டு அவர் அப்ளிகேஷன் அண்ட் இட் ஷுட் பி ஜீரோ டவுன் டைம். அது பாக்குறோம். இப்போ வந்து நாங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா பேஜர் டியூட்டி யூஸ் பண்றோம். பேஜர் டியூட்டினா ஒரு ஆப் போல நம்மளுக்கு வந்தது. யூ கேன் ஈஸிலி சி லைக் வாட் இஸ் த இஷ்யூ. டெல்ல பாத்தீங்கன்னா யூ டோன்ட் சி மச் டீடைல்ஸ். திஸ் டீம் இப்போ ஒரு டேட்டாபேஸ் டீம் வந்து உங்களுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர் ரிக்வயர்ட் சொல்லி ஜஸ்ட் கொடுப்பாங்களே தவிர யூ டோன்ட் சி லைக் என்ன அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. பேஜர் டியூட்டில பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ கெட் மோர் டீடைல்ஸ் பேஜர் டியூட்டில. ஸோ இட்ஸ் ஆப். உங்களுக்கு ஆப் இருக்கு, ஆப்ல நோட்டிபிகேஷன் வரும், யூ வில் கெட் எஸ்எம்எஸ். என்னோட கன்சர்ன்ல பாத்தீங்கன்னா so they did these things. In case of any issues they directly notify us or to the phone. அந்த ஆப்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூஸ் இருக்கு, என்ன மீட்டிங் லிங்க் கம்ப்ளீட்டா கொடுப்பாங்க. ஸோ வில் ஜாயின் ஓவர் தட். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ வி சி வாட் இஸ் பேசிக் டெவாப்ஸ்னா பார்த்தோம், டெவாப்ஸ் டூல்ஸ்னா பார்த்தோம், பேசிக் பைப்லைனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எனி கொஸ்டின்ஸ் இன் தட் உங்களுக்கு எதனா இருக்கா இதுல? No, Pramod, எனக்கு எதுவும் இல்லை. அதர்ஸ் கிளியர் பிரமோத். கிளியர், ரைட்? ஸோ ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா போரிங்கா தான் இருந்திருக்கு, கரெக்டா? இல்லை இட்ஸ் ஓகே. ஸோ ஐ கெஸ் இல்ல இட்ஸ் குட். ஓகே. ஃபார் டுமாரோ அஜெண்டா, நம்மளோட டுமாரோ அஜெண்டா பாத்தீங்கன்னா, சாரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால ஐ டிட் லைக் வாண்ட் டு மேக் யூ so போர். அதனால ஃபார் டுமாரோ அஜெண்டா வி கோ வித் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் மாடல் பார்க்குறோம். தென் நெட்வொர்க் டாபிக்ஸ் ஃபார் டெவாப்ஸ் பார்க்குறோம். நாளைக்கு நம்ம இது ரெண்டு கவர் பண்றோம். இஃப் யூ ஹேவ் அ டைம் வில் ஸ்டார்ட் வித் பேசிக் லினக்ஸ். பேசிக்கோட லினக்ஸோட basic commands. We'll start with a small intro about Linux, why Linux became so popular. Linux பத்தி பார்த்துட்டு after that we'll go with shell scripting. Shell basics ல இருந்து we'll give like 10 to 12 scripts. எப்படி ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறோம். தென் I'll give assessment. நீங்க எப்படி நீங்க இது வரைக்கும் கத்துட்ட லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பேசிக் அசஸ்மெண்ட்னா லைக் ஒரு சின்ன டாஸ்க் எப்படி நீங்க பண்ணுவீங்க. கிரான் டேப் யூஸ் பண்ண போறோம். கிரான் டேப்ல ஒரு டைமிங்ஸ் எப்படி செட் பண்ண போறோம். பேசிக் அசஸ்மெண்ட் கொடுத்தீங்களா யூ வில் ஹேவ் hands on லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ வில் கோ வித் தட். ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா இன்னைக்கு? யா பிரமோத். Yes, Pramod. Yeah. ஓகே.
எதனா questions இருக்கா? Still you have any questions about the course content or anything? I'll stop recording.